இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பா இலவசம் அப்படிங்கிறப்போ ஒரு குடும்பத்துக்கு 5,000 குடுக்குறாங்கன்னா, ரூ. 10,000 வரி அவங்க எங்கள்ட்ட இருந்து மறைமுகமா வாங்குனா மட்டும் தான் ரூ. 5,000 குடுக்க முடியும். இந்த இலவசத்த தவிர்க்கப்பட்டு, உழைப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்கணும். அதே மாரி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு 46,000 கோடி கிட்டத்தட்ட வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. அதுல வழங்கக்கூடிய அந்த மானிய திட்டங்கள் எதுவுமே இலவச திட்டங்கள் விவசாயிகளுக்கு சென்றடையறதே கிடையாது. முழுக்க முழுக்க விவசாய சங்க தலைவரா இருக்கலாம். அப்படி இல்ல ஊடகங்களோட நெருங்கிய தொடர்புகளா இருக்கலாம், அமைச்சருக்கு நெருக்கமானவங்களா இருக்கலாம். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவசமும், மானியமும் போயிட்டு இருக்குது. இதை தவிர்த்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் மாநில அரசு ரூ. 30,000 மத்திய அரசு 50,000 மானியமா குடுக்குறாங்க. ஒரு விளைநிலத்துக்கு கிட்டத்தட்ட 1,50,000 விளைநிலம் தமிழ்நாட்டுல. அந்த அடிப்படையில இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மானியத்தை எல்லாம் அந்த இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில அதை உற்பத்தி மானியமாக அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அரிசியா இருக்கட்டும், இலவசமா கொடுக்கக்கூடாது. அப்பதான் நெல்லோட விலை ஏறும். நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்கு காசு கொடுத்தோம்னா இது சோம்பேறித்தனத்தை வளர்க்கக்கூடிய வேலை அது. உழைக்கக்கூடிய மக்களை வேலை வாய்ப்பையும் உழைக்கும் மக்களா உருவாக்கணும் ஒழிஞ்சு வருங்கால சந்ததிகளை இவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா சோம்பேறியா தான் உருவாக்குறாங்க. இலவசத்தை தவிர்த்துட்டு நல்லாட்சி கொடுப்பவர்களுக்கு எங்களுடைய வாக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.